ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு புனிதமான பசுவின் கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு சிறிய கிராமம் மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் இடையில் அமைந்திருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நல்ல குணம் கொண்ட பசு வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் கங்கா. கங்காவின் இரக்க மனம்தான் அதனுடைய அழகிய குணாதிசயம். அவள் ஒரு அன்பான விவசாயியிடம் வளர்ந்து வந்தாள். அவர் பெயர் கண்ணன். அவர் அவளை தினமும் உணவு கொடுத்து அன்பாக பார்த்து கொள்வார். கங்கா அந்த ஊர் மக்களுக்கு தினமும் புதிய, சுவையான மற்றும் ஆரோக்கியமான பால் கொடுத்தாள். அந்த ஊரில் வாழும் மக்கள் கங்காவின் நல்ல குணத்திற்காக அவளை மிகவும் நேசித்தனர். சில மாதங்கள் கடந்த பிறகு அந்த கிராமத்தில் மழை பெய்யாமல் மோசமான வறட்சி ஏற்பட்டது. அதனால் ஆறுகள் வற்றினர். விவசாய நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் தரிசு நிலமாகினர். அங்கிருந்த மக்கள் எல்லாம் தினசரி சாப்பாட்டிற்கும் தண்ணீருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். கண்ணன் கங்காவை நினைத்து மிகவும் கஷ்டப்பட்டார். கண்ணன் குடும்பத்துக்கே குடிக்க குறைவான தண்ணீர்தான் இருந்தது. கங்காவிற்கு குடிக்க மிகவும் குறைவான நீர் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்தது. அந்த கடினமான சூழ்நிலையிலும் கங்கா யாரிடமும் அவர்களை பற்றி குறை கூறவில்லை. அவள் கிராமத்தில் உள்ள கிணற்றிற்கு சென்று தன் வீட்டிற்கு தேவையான தண்ணீரை ஒரு பீப்பாயில் அடைத்து சென்றது. நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. அந்த மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். ஆனால் கங்கா உதவி செய்வதை எப்போதும் நிறுத்தவில்லை. கங்கா தொடர்ந்து தன் பாலை அந்த கிராமத்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்து பசியை போக்கியது. ஒரு நாள் கண்ணன் கிணற்றில் தண்ணீர் எடுக்க சென்றபோது அந்த கிணற்றில் தண்ணீர் முழுவதுமாக வற்றி போயிருந்தது. அவர் அதை பார்த்து மனம் உடைந்து வருத்தப்பட்டார். இதை பார்த்த கங்கா அவரை பார்த்து வேதனையுடன் அங்கிருந்து கோவிலுக்கு நடந்து சென்றாள். கங்கா கடவுள் முன் மண்டியிட்டு அமைதியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. கண்ணன் கங்காவை பின்தொடர்ந்து சென்றார். அவர் கங்காவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவளிடம், "எதுக்கு இங்க வந்த?" என்று கேட்டார். கங்கா அவரை திரும்பி பார்க்கிறாள். அவளின் மென்மையான குரலில் மா என்று கத்தியது. அதன் பின் அங்கிருந்து எழுந்து சென்றது. அவள் மறைத்து வைத்திருந்ததை வெளிக்காட்டியது. அங்கே ஒரு நீரூற்று பொங்கி வழிந்தது. அதற்கு முன் அந்த இடத்தில் அது இல்லை. மக்கள் கூட்டம் அங்கு திரண்டு வந்தது. அதை பார்த்த மக்கள் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். அவர்களின் வறட்சி முடிவுக்கு வந்தது. அந்த கிராமம் மீண்டும் செல்வ செழிப்பாக மாறத் தொடங்கியது. கங்காவின் ஆசீர்வாதத்தில்தான் நம்முடைய ஊருக்கு தண்ணீர் வந்தது என்று ஊர் மக்கள் நம்பினார்கள். அந்த இடத்தில் அவளுக்காக சிலை வைத்தனர். எல்லா வருடமும் கங்காவின் நன்மதிப்பிற்காக திருவிழா நடத்தினார்கள். கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான இரக்க குணம், பொறுமை மற்றும் சுயநலமின்மைதான் எப்போதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கங்கா மாதிரியான பசுவை போல் நாமும் மற்றவர்களுக்கு அவர்களின் மோசமான சூழ்நிலையில அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்திருந்தால் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் செய்த உதவி நம்மளை தேடி வரும். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.